ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கனவு இல்லம் திட்டம். வீடு கட்டும் அனைவருக்கும் ரூபாய் 1,00,000 வழங்கக்கூடிய அசத்தலான தமிழக அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பு சம்பந்தமான முழு விவரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கலைஞரின் வீடு வழங்கும் திட்டம் தற்போது செயல்வடிவம் பெற்றுள்ளது. இதற்கான முக்கிய நடவடிக்கையை கூட்டுறவுத்துறை முன்னெடுத்துள்ளது. வீடு இல்லாதவர்களுக்கெல்லாம் நிரந்தரமாக வீடு கட்டித்தரும் திட்டத்தினை மறைந்த முதல்வர் கருணாநிதியால் கடந்த 1975 அறிமுகம் செய்யப்பட்டது. இதையடுத்து கடந்த 2010 ஆண்டு குடிசை இல்லா மாநிலம் என்ற இலக்கை எட்டும் வகையில் கலைஞரின் வீடு வழங்கும் திட்டம் புதிதாக அறிமுகம் செய்யப்பட்டது. அதாவது ஊரக பகுதிகளை குடிசைகளை மாற்றி அனைவருக்குமே பாதுகாப்பான நிரந்தர கான்கிரீட் வீடுகளை அமைத்து தருவது தான் இந்த திட்டத்தின் நோக்கமாகும். அந்த வகையில் சமீபத்தில் எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பின்படி கிராம பகுதிகளில் கிட்டத்தட்ட 8 லட்சம் குடிசை வீடுகள் மக்கள் வாழ்ந்து வருவதாக கண்டறியப்பட்டுகிறது. இப்படிப்பட்ட சூழலில் தான் நடந்து முடிந்த தமிழக பட்ஜெட்டின் போது தங்கம் தென்னரசு முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருந்தார். அப்போது சட்டசபையில் அமைச்சர் சொன்னதாவது, குடிசை இல்லாத தமிழ்நாடு என்ற இலக்கினை அடையும் வகையில் வரும் 2030 ஆண்டிற்குள்ள தமிழகத்தின் ஊரக பகுதிகளில் 8 லட்சம் கான்கிரீட் வீடுகளை கட்டித்தரப்படும். முதற்கட்டமாக 2024-2025 ஆண்டில் 1 லட்சம் வீடுகள் தலா ஒவ்வொன்றுக்கும் 3.50 லட்சம் செலவில் உருவாக்கப்படும். தேர்ந்தெடுக்கப்பட்ட பயனாளிகளில் சொந்தமாக வீட்டு மனை இல்லாதவர்களுக்கு இலவச வீட்டு மனை வழங்குவதுடன் வீடு கட்டுவதற்கான பணம் அவர்களது வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும். அறிவியல் பூர்வமான கணக்கெடுப்பு, வெளிப்படையான தேர்வு முறை, தங்கள் கனவு இல்லங்களை தாங்களே உருவாக்கி கொள்ளும் குறிப்பிடத்தக்க அம்சங்களை தாங்கி புதிய திட்டம் கலைஞரின் பெயரில் வரும் நிதியாண்டில் 3500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும் என்று தங்கம் தென்னரசு அறிவித்திருந்தார். அது மட்டுமல்ல, திட்ட மதிப்பீட்டிற்கும் அதிகமாக செலவுகளை மேற்கொள்ள விரும்பும் பயனாளிகள் அதை கூட்டுறவு வங்கிகளில் கடனாக பெறலாம் என்றும் அரசு ஏற்கனவே அறிவித்திருந்த நிலையில் இதற்கான எதிர்பார்ப்புகள் எகிரி வந்தன. இப்படிப்பட்ட சூழலில் கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தை அரசு செயல்படுத்த உள்ளது. இந்த திட்டத்தை செயல்படுத்த மத்திய கூட்டுறவு வங்கிகள் வாயிலாக கடன் வழங்குவதற்கான வழிகாட்டுதலை கூட்டுறவுத்துறை தற்போது வெளியிட்டுள்ளது. இது குறித்து கூட்டுறவுத்துறையானது அனைத்து கூட்டுறவு வங்கிகளில் மேலாண் இயக்குநர்களுக்கு முக்கிய உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது. அதில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை மாவட்ட வளர்ச்சி முகமையால் கண்டறியப்பட்டு கலெக்டர் ஒப்புதல் அளித்த பயனாளிகளுக்கு 1 லட்சம் ரூபாய் வரை கடன் வழங்கப்படும். இதற்கு வீடு ஒதுக்கீட்டிற்கான ஆணை, ஜாதி சான்று உள்ளிட்ட ஆவணங்கள் அவசியமாகும். இதில் வட்டி விகிதம் 9.50% 10% வரை கடனை 3 முதல் 5 ஆண்டுகளில் திரும்ப செலுத்தலாம். இது தொடர்பாக கூட்டுறவு வங்கிகளில் விதிகள் திருத்தம் செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. ஸோ இந்த அறிவு பற்றினாக்கா கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் மூலமாக ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாக வீடு கட்டி தராங்க. இந்த வீடு கட்டுறதுக்கு 3.50 லட்சம் ரூபா கவர்மெண்ட் மூலமா பணம் வழங்கப்படுது. மீதம் இருக்கக்கூடிய செலவுகளுக்கு தேவையான பணத்தை நீங்கள் கூட்டுறவு வங்கிகள் மூலமாக நீங்கள் கடனாக பெற்றுக்கொள்ளலாம். இந்த கடன் பார்த்தீங்கன்னாக்கா 1 லட்சம் வரைக்கும் கடன் வழங்கப்படுது. இந்த கடனுக்கான வட்டி விகிதம் பார்த்தீங்கன்னாக்கா 9.50% வட்டி விகிதத்திலிருந்து 10% வரைக்கும் வட்டி வசூலிக்கப்படுது. இதில் குறைந்த காலம் பார்த்தீங்கன்னாக்கா 3 ஆண்டுகளிலிருந்து 5 ஆண்டுகளுக்குள்ள இந்த கடனை நீங்கள் திருப்பி செலுத்தலாம். ஸோ இனி வரும் காலங்களில் கூட்டுறவு வங்கிகள் மூலமாக நீங்கள் அனைத்துக்கும் நீங்கள் கடன் பெறும் வசதியை தமிழக அரசாங்கம் உருவாக்கியிருக்காங்க. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது பிரைவேட் பேங்கையோ இல்லை கவர்மெண்ட் பேங்கையோ நீங்கள் அணுக வேண்டும். ஆனால் இப்போது கூட்டுறவு வங்கிகள் மூலமாகவே நீங்கள் ஈஸியாக கடனை பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கனவு இல்லத்தை நிறைவேற்ற இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு மிகுந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு அறிவிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த அறிவிப்பு சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோ கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. மறக்காம இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது போல பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னாக்கா நம்ம வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அதுவரை மனிதர்கள் மதிப்போம், மனித உயிரை காப்போம். நன்றி.